குர்ஆனை ஆராய்ச்சி பண்ண ஏற்றுக்கொள்ளும். ஆராய்ச்சியும் அறிவும் மாத்திரம் இஸ்லாத்துக்கு தேவையில்லை. ஒரு ஆள் குர்ஆனுக்கு விஞ்ஞானம் பேசுறார், ஆனா அவரை பார்த்தா காஃபிர். அவர் தொழிலுக்கு செய்யறார், ஜொப்புக்கு செய்யறார், இது தேவையில்லை. பெரும் பெரும் தொழுகையை பத்தி பெரிய மணித்தியால கணக்கு பேசுறார், ஆனா அவர்கிட்ட தொழுகை இல்லை, இது தேவையில்லை. இஸ்லாம் வெறும் அறிவு இஸ்லாத்துக்கு தேவையில்லை, அறிவோடு சேர்ந்த அமல். அப்ப சந்திரனை பத்தி அல்லாஹ் 27 இடங்கள்ல குர்ஆன்ல பேசியிருக்கிறார். அதில் முக்கியமாக பேசிய இடம் இதுதான். வன்ஷக்கல் கமர், சந்திரன் இரண்டாக பிளந்தது. எப்ப நடக்குது இது? சந்திரன் பொழக்கிறது. வெண்டைக்கு இந்த ஒரு ஆயத்தை வச்சே சாதாரண அறிவுள்ளவர்கள் குர்ஆனை நம்பிடுவாங்க. இதுக்கு பெரிய BA MA PhD முடிக்க தேவையில்லை, இதுக்கு பெரிய லாயர் ஜட்ஜாக வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண வெள்ளாமையில வேலை செய்யறவருக்கும் இப்படி ஒன்று குர்ஆன் சொல்லி இருக்குது, அதை நம்பணுமே நான்ற உணர்வு வந்து என்ன சொல்றான் அல்லாஹ்? வைஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை உண்மைப்படுத்த ஆதாரம் கேட்பாங்க. எங்கட காலத்துல இஸ்லாம் உண்மைன்றது என்ன ஆதாரம் கேட்ட நாங்க சொல்ல குர்ஆன் மட்டும். குர்ஆன் மட்டும்தான் ஆதாரம். ஏன்னா குர்ஆனுடைய எந்த ஹர்ஃப் கூட மாற்றப்படலையே, ஆகப்பெரிய முஅஜிஸா குர்ஆன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, மக்காவுடைய காஃபிர்கள் கேட்கிறாங்க, நீங்க இந்த சந்திரனை ரெண்டா பிளந்து காட்டினால் நாங்க இஸ்லாத்துக்கு வருவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சந்திரனை பொளக்கிறது கஷ்டமான காரியம் இல்லையே. ஏன்னா அல்லாஹ்ட கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க நபியே விரலை மட்டும் காட்டுங்க, நாங்க சந்திரனை பொளக்க வைப்போம். எதை காட்டுங்க? விரலை மட்டும் காட்டுங்க. அப்ப அந்த நேரம் பௌர்ணமி நிலவு, 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவு நேரம். அவ நிலவண்ட பகலராவா இரவு, இரவு நேரம். அத சஹாபாக்களும் கூட கண்டாங்க. மக்காவுல இருந்த அப்துல்லா மஸ்ஊத் போன்றவங்களும் அதை பார்த்தாங்க. பௌர்ணமி நிலவு அப்படியே இருக்குது. 14ஆம் நாள் எல்லாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து என்ன செஞ்சாங்க? அப்படியே சந்திரனுக்கு விரல காட்டினாங்க. பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சந்திரன் ரெண்டா பொளக்குது. இப்ப மக்காவுல விசேடமான 3 மலை இருக்கு. ஒரு மலை தான் ஜபலு ஹிரா. ஜபலு ஹிரா கோகை, ஹிரா கோகை அமைந்திருக்கும் மலை, அதுக்கு சொல்ல ஜபலு நூர். இன்னும் 2 மலை இருக்குது. உலகத்தில் அல்லாஹ் முதலா படைச்ச மலை ஜபலு அபி குபைஸ். இன்னொரு மலை இருக்குது ஜபலு குஐகான். என்ன செய்தா சந்திரன் ஒரு பாதி அப்படியே போகுது ஜபலு அபி குபைஸ் பக்கம், மத்த பாதி போகுது ஜபலு குஐகான் பக்கம். நடுவுல இருக்குது ஹிரா கோகை ஜபலு நூர். அப்ப நடுவுல ஒரு மலை, இங்கால ஜபலு அபி குபைஸ், இங்கால ஜபலு அபி குஐகான். இவ சந்திரனை பொளக்க வச்சாச்சு. பொளக்க வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சார்? சந்திரனை சேர்த்து விட்டார். பார்த்துட்டாங்களே மோஜிசாவை. அதான் அல்லாஹ் சொல்றான், சந்திரன் பொளக்கிறது சாதாரண விடயம் அல்ல. இப்ப மக்காவுல அந்த நேரம் ராவ் 9 மணியா இருந்தா ஸ்ரீலங்கால எத்தனை மணியா இருக்கு? இந்தியால இப்ப இத முழு உலகமும் பாக்குது. சந்திரன் பொழந்தா விளங்குமா இல்லையா? எங்களுக்கு சந்திரன் பொழந்தா எங்களுக்கு விளங்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா சந்திரன் பொழக்கிறத மலபார் மன்னன் இருக்கிறாரு, இந்தியாவுடைய கேரளா மலபார் மன்னன், இவர் பார்க்கிறாரு. இது என்னடா சந்திரன் பொழக்குது? சந்திரன் பொழக்கிறது சாதாரண உண்டல், சும்மா பொழக்குமா? ஏதோ நடக்கும் உலகத்தில். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுது. இது சும்மா ஏற்படுறோண்டா? சும்மா ஏற்படாது. சாதாரணமா ஓடிக்கொண்டு ஏற்படாது.
ஏதோ ஒன்று உலகத்தில் அல்லாஹ் நடத்தாட்டுகிறான். இப்ப மலபார் மன்னன் என்ன செஞ்சார்? இத கண்டுட்டார். என்ன நடந்துச்சு? சந்திரன் ஏன் இவ்வாறு ரெண்டா பொளந்து சேர்ந்தது அப்படின்னு இவர் 2 பேரை தேடி அனுப்புறாரு. தேடு போய் அதுலதான் சொல்றாங்க, அந்த 2 பேரும் மக்கா சேர்றாங்க. அந்த 2 பேரும் இஸ்லாத்தை தழுவினாங்க. அந்த 2 பேரும் இஸ்லாத்தை தழுவி 2 பேரும் வரும் பொழுது ஒமான்ல மஸ்கத் என்ற இடத்துல ஒரு ஆள் மௌத்தாகிறார். மற்றவர் இவருக்கு இதை சொன்னதோடு அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்ப சந்திரன் பொளந்ததை கண்டு மலபார் மன்னன் இஸ்லாத்தை தழுவியதாக வரலாறு குறிப்புகள் சொல்லு. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அப்ப அல்லாஹ் சொல்றான் என்ன? கியாமத்து நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. ஆனால் சந்திரன் பிளந்ததை பார்த்து மக்காவுடைய காபியர்களில் யாரும் இஸ்லாத்தை தழுவவில்லை. என்ன சொன்னாங்க? அவர்கள் அத்தாட்சியை பார்த்தால் புறக்கணித்து விடுவார்கள். சொல்லுவார்கள், சிஹ்ரும் முஸ்தமிர், இது நிரந்தரமான சூனியம். என்ன சொல்லிட்டாங்க? இதுண்டா பெரிய சூனியம். சிஹ்ரும் முஸ்தமிர். அல்லாஹ் சொல்றான், பொய்ப்பித்தார்கள், சொல்லிட்டாங்க இது முஹம்மதுடைய பெரிய சூனியம். இது முஹம்மதுடைய. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது என்ன? எல்லா காலமும் இஸ்லாம் போராட்டமா தான் இருக்குது. எல்லா காலம் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது? போராட்டம் தான். ஆனா மெச்சில வெண்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோதனை மாதிரி இருக்கு. வெண்டது யாரு? நும்ரூதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் போராட்டம். வெண்டது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுவும் போராட்டம். ஆனா உண்மையிலே வெளிரங்க பலசாலி நும்ரூத், வெளிரங்க பலசாலி ஃபிரௌன். வெளிரங்க பலசாலிகள் வெள்ளை இல்ல. அப்ப எங்கட காலத்திலேயும் இஸ்லாம் ஒரு போரா, எல்லார வாயிலே இஸ்லாம் தான். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு உண்மை தெரியும், முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கு, வெல்ல போறது யார்? இஸ்லாம் தான். அது யார் குத்தினாலும் யார் என்ன செஞ்சாலும் இதை நாங்க உறுதி கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், பொய்ப்பித்தார்கள். மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். அவங்களோட மனசு சொல்றதை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொல்றான், எல்லா விடயமும் அப்படி அப்படியே நடக்கும். நபியே பயப்படாதீங்க. அப்ப சந்திரன் பிளந்தது, இன்னும் அந்த அடையாளம் சந்திரன் இப்பவும் இருக்கு. இப்ப நீங்க போய் நாசாவுடைய போட்டோஸ் எடுத்து பாருங்க. நாசாவுடைய ஆராய்ச்சியில சந்திரனுடைய முழு வடிவத்தை, அந்த முழு வடிவத்தை எடுத்தீங்கன்னா அரவாசியில அடையாளம் ஒன்று, பொளந்த அடையாளம். அதை வச்சே உங்களுக்கு இந்த ஆயத்து விளங்கிரும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இஸ்லாம் சந்திரன் பிளந்தது என்று சொன்ன இதத்தால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால நாசா வெளியிட்டுச்சு சந்திரனுடைய அந்த போட்டோவை. நடுவால வெடிச்சு, சும்மா வெடிக்கல அதே சந்திரன் நடுவால. இந்த வன்ஷக்கல் கமர். இன்றைக்கு உள்ளவங்களும் சந்திரன் ஆராய்ச்சி பண்ணுங்க. அல்லாஹ் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு விளங்கினா, உங்களுக்கு பட்டா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ جَاءَهُم مِّنَ الْأَنبَاءِ. எத்தனையோ செய்திகள் வந்துட்டு உங்களுக்கு, ஒரு 2 செய்தி இல்லையே உலகத்துல உங்களுக்கு வராத செய்தியா? وَلَقَدْ جَاءَهُم مِّنَ الْأَنبَاءِ. நபவுடைய பன்மைதான் அம்பா. ஆனால் مَا فِيهِ مُزْدَجَرٌ مَا فِيهِ مُزْدَجَرٌ. எவ்வளோ எச்சரிக்கைகள், எவ்வளோ விடயம் உங்களுக்கு வந்துட்டு.
ஹிக்மத்துன் பாலிகா, ஹிக்மத்துன் பாலிகா. இந்த குர்ஆன் இருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கைகள் இருக்குது, பெரிய உபதேசம் உங்களுக்கு. ஹிக்மத்துன் பாலிகா, ஆகப்பெரிய ஞான வார்த்தைகள் உங்களுக்கு வந்துச்சு, லேசான வார்த்தைகள் அல்ல. ஹிக்மத்துன் பாலிகா. ஆனால் ஃபமா துக்னின் நுதுர், ஃபமா துக்னின் நுதுர், எச்சரிக்கைகள் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்குது. எச்சரிக்கை உங்களுக்கு என்ன செய்தில்லை, குர்ஆன் ஓதி காட்டப்படுதுதான், ஆனா உபதேசம் பெற மாதிரி இல்லை. ஃபமா துக்னின் நுதுர். அவ உலகத்துல அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்துக்கு எச்சரிக்கைகள் சில நேரம் பிரயோஜனம் அளிக்காது. அல்லாஹ் சூரா யூனுஸ்ல وَمَا تُغْنِي الْآيَاتُ وَالنُّذُرُ عَنْ قَوْمٍ لَا يُؤْمِنُونَ, எங்களுடைய அத்தாட்சிகளும் எங்களுடைய எச்சரிக்கைகளும் ஈமான் கொள்ளாத சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்காது. அப்பண்டைக்கு வந்த நோய் ஒவ்வொரு எச்சரிக்கை வருது. சூரிய கிரகணம் நேற்று வந்தது, எச்சரிக்கை தான். இதெல்லாம் சந்திர கிரகணம் வருது, அழிவு வருது. இதை வச்சு பாடம் படிச்சவன் புத்திசாலி. இப்ப அல்லாஹ் தெளிவுபடுத்துறார், நபியே சரி உங்களுக்கு சந்திரனை பொழந்து காட்டி இவன் ஏற்றுக்கொள்ள இல்லையா, அப்படி ஒரு வேலை செய்ய. என்ன செய்ய, அவங்கள புறக்கணிச்சு அப்படியே விட்டுருங்க நபியே. எங்களுக்கும் அல்லாஹ் இதைத்தான் சொல்றேன், சொல்லி பாருங்க, ஏத்துக்கொள்ள இல்லையா விட்டு. எது வரைக்கும் விடுங்க, இந்த இடத்துல தாயி என்றா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். தாயி என்றா யாரு? ஏனென்றா குர்ஆன்ல எங்கேயும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வந்திருக்கு. ஆனா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல 3 ஆயத்துகள்ல தாயி தாயி என்று வந்தா இஸ்ராஃபீல். அல்லாஹ் சொல்றான் அவங்கள விட்டுங்க நபியே, புறக்கணிச்சிருங்க. எது வரைக்கும், ஒரு நாள் வரும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பார். எதற்கு அழைப்பார்? இலா ஷைஇன் நுகுர், இலா ஷைஇன் நுகுர், மிக பயங்கரமான ஒரு விடயத்தின் பக்கம் உலக மக்களை அழைப்பார். எதன் பக்கம் அழைப்பார்? பயங்கரமான, லேசானதல். இப்ப நாங்கெல்லாம் உலகத்தை லேசா முடிச்சுக்க நினைக்கிறோம். கொஞ்சம் பேர் தற்கொலை செஞ்சு கொள்றான், உலகத்தை முடிச்சு கொள்றார். அப்படியெல்லாம் முடிக்கலாத உலகத்தை, அப்படி உலகத்தை லேசா முடிக்கல. அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய வாழ்க்கையை முடிப்பார் இஸ்ராஃபீல். يوم يدعو الداعي إلى شيء نكر, மிக பயங்கரமான, மிக